என் அன்பு குழந்தையே, நீ முகம் மலரும் நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. கண்ணீர்தான் வற்றிவிட்டதே, அழுது அழுது என்று கவலையோடு இருந்தாயல்லவா நீ? இனி புன்னகை மலையில் நனையப் போகிறாய். நீ அழுவது இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்றால், நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதும் சாத்தியம். சில வேதனைகள் உனக்கு தாங்க முடியாததாக உள்ளது. என்மேல் பாரத்தை போட்டு கர்ம வினைகளை அனுபவித்து தீர்க்க நீ போராடி வருகிறாய். கவலைப்படாதே என் தங்கமே. உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் ஆறுதலை விரைந்து தந்து வேதனைகளை குறைக்க உதவுவேன். என் பிள்ளையே, நீ என்னிடம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்களை அறிந்து உனக்கு தீர்வை நான் எப்போதும் தருவேன். இதற்கும் தீர்வு உண்டு. நீ எதற்காகவும் கலங்காதே. வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை மனதில் கொள். சோகம், மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை நீ மறவாதே. காலம் உனக்கு இரண்டையுமே கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழ்வாய். ஏனென்றால் உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கின்றேன். கடந்து செல்லும் நேரத்தை மட்டுமே உன்னால் வீணடிக்க முடியும். நாளைய தருணத்தை உன்னால் வீணடிக்க முடியாது. ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது. பணம் என்றுமே நிம்மதியை தருவதில்லை. ஆனால் நிம்மதியில்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணம். பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும், ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும். வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள். உண்மை மெதுவாக நடந்து வரும், ஆனால் பொய் வேகமாக ஓடி வரும். அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி, தன்னையே அடக்குவதில் ஒரு பெண் பலசாலி. வாழ்க்கைக்கு பொருளை தேடும்போது வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது. மலர்களை ரசிப்பவர்கள் செடியை ரசிக்க மறந்து விடுகின்றனர். பணக்காரனுக்கு மட்டுமல்ல, ஏழைக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்று நீ உணர்ந்து கொள். வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது. அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பணக்காரனும் ஏழையைப் போலத்தான். அவனும் உதவியின்றிதான் இருக்கிறான். சாலையோரத்தில் ஒற்றை துணியோடு உறங்கிக் கொண்டு இருக்கும் ஏழையானாலும் சரி, 4 தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி, இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறனின்றியே இருக்கிறார்கள். இந்த கணத்தை முழுமையாக வாழ முயற்சி செய். இங்கு யாரும் உன்னுடையவர்கள் இல்லை. உனக்குள் வீற்றிருக்கும் இறைவன் மட்டுமே உன்னுடையவன். இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். என் அன்பு குழந்தையே, செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா. உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயம் அடையலாம். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.